Hi, welcome to my channel Fitty 50. இன்னைக்கு நம்ம 4th day of series 11க்கு வந்திருக்கோம் இல்லையா. அப்பர் பாடிக்கான மூவ் தெரிஞ்சுக்கிறனால இன்னைக்கும் நான் ரொம்ப சிம்பிளான மூவ் தான் கொண்டு வந்திருக்கேன். எல்லா ஏஜ்லயும் ஈஸியா பண்ணக்கூடியது. நின்றும் பண்ணலாம், உட்காந்தும் பண்ணலாம், டீனேஜர்ஸும் பண்ணலாம். அதாவது ஏதாவது ஒரு நல்ல மியூசிக்கை, ஃபாஸ்ட் மியூசிக்கை பேக்ரவுண்டில் ப்ளே பண்ணிட்டு இதை ஒரு ரேப்பிட் ரவுண்ட் மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் டான்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஜூம்பா மாதிரியும் இருக்கும். ஸோ எந்த ஏஜ்லேயும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக வரும். நிறைய எனர்ஜியும் செலவு பண்ண முடியும் ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது. ஸோ இதை ஃபஸ்ட்டு நான் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸையும் சொல்கிறேன். ஓகே, பண்ண ஆரம்பிக்கலாமா? ஸ்டே டியூன்ட். இந்த எக்ஸசைஸோட பேர் ஆர்ம் ரீச்சஸ். கையை கொண்டு எவ்வளோ தூரம் நம்மளுக்கு எட்ட முடியுமோ எட்டலாம். ஓகே, கையை நீட்டி எட்டணும், அவ்வளோதான். ஓகே, கையை நீட்டி எட்டணும். ஆனால் வேறு வேறு ஆங்கிள்ஸில் பண்ணணும், ரெண்டு சைட்ஸ்லையும் பண்ணணும், கீழேயும் பண்ணணும், மேலேயும் பண்ணணும், கண்டினியூஸாக பண்ணணும். நடுவில் ஷோல்டர்ஸை இறக்கக்கூடாது, அது ஒரு கேட்ச் இருக்குது. ஓகே, முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு சேரில் உட்காந்தும் பண்ணணும். ஓகே, நான் நின்றே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு பக்கம், அதாவது ஷோல்டர் லெவலில் போய் அங்கே ஏதோ ஒரு பொருள் இருக்குது, நீங்கள் எட்ட போகிறீங்க, ரீச் பண்ண போகிறீங்க, அதுதான். ஓகே, ஸோ பண்ணுங்கள். இப்படி ரீச் பண்ணுங்கள், எவ்வளோ தூரம் முடியுமோ கையை கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி இந்த கையையும் எவ்வளோ தூரம் ரீச் பண்ண முடியுமோ கொண்டு போயிடுங்க. ஷோல்டர் லெவல்லே இருக்கலாம், நல்லா எட்டுங்க, கொண்டு வந்துடுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த லெவல் ஒரு 5 degrees ஏற்றுங்க, எக்ஸ்டெண்டட் ரீச். ஓகே, இப்போ அப்படியே கீழே வாங்க, எக்ஸ்டெண்டட் ரீச். இப்போ இன்னும் நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப் கீழே போங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நல்லா கையை இழுக்கணும், மேலே வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணணும். ஓகே, அப்போ தான் இது ஃபுல் பெனிஃபிட்ஸ் ரீட் பண்ண முடியும். ஓகே, நீங்கள் சிம்பிளாக இப்படி இவ்வளோ தூரம் தான் போகும், அப்படி பண்ணால் பிரயோஜனமே இல்லை. நல்லா கையை எக்ஸ்டெண்ட் பண்ணி ரீச் பண்ணணும், கையை எக்ஸ்டெண்ட் பண்ணி ரீச் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி எக்ஸ்டெண்டட் ரீச்சாக இருக்கணும். ஓகே, அப்போ தான் அதோட ஃபுல் பெனிஃபிட்ஸ். சும்மா நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா அதில் ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது. ஓகே, பண்ணி காமிக்கிறேன் அகெயின் பாருங்கள். நல்ல எக்ஸ்டெண்டட் ரீச். ஓகே, இப்போ ஒரு கம்ப்ளீட் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேஸ் லைன்லேருந்து ஆரம்பிக்கலாம். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க, அப்படியே கீழே வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் குறைச்சிட்டே வாங்க. ஓகே, அவ்வளோதான். செகண்ட் ரவுண்ட் முடிச்சிருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ரவுண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது தவிர்த்து பின்னாடி நல்ல ஃபாஸ்ட் மியூசிக் ப்ளே பண்ணிட்டு பண்ணும்போது ஒரு ஜூம்பா மாதிரியே ஆகும். ட்ரை பண்ணலாமா? இந்த ஒரு சிம்பிள் மூவியை ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங்காகவும் பண்ணலாம், HIIT எக்ஸசைஸாக. எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணணும், லைக் டான்ஸ் மூமெண்ட். அப்போ நிறைய கேலரிஸ் பர்ன் ஆகும் உங்களுக்கு. பார்க்கலாமா? ஓகே, தட்ஸ் இட். இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட் எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது டான்ஸ் பண்ணுற மாதிரி கணக்கு. நல்ல ஒரு ஏரோபிக் எக்ஸசைஸ் ஆகும். அதன் மூலமாக சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, ஓவரால் பாடிக்கும் நல்லது. ஏன்னா கேலரிஸ் நிறைய பேர்ன் ஆக போகிறது, வெயிட் லாஸ் இருக்கும். ஓகே, மாதிரி டீனேஜர்ஸ், யங் பீப்புள், மிடில் ஏஜ் உமன் எல்லாரும் உங்களுக்கு ஃபேன்சியாக பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ளே பண்ணணும்னு நினச்சா இப்படியும் பண்ணலாம். ஓகே, இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இதை ஸ்லோவாக ஸ்டெடியாக நின்ற இடத்துல காலை அசைக்காமல் பண்ணிங்கன்னா வெறும் கைக்கான எக்ஸசைஸ், அதாவது ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இங்கே இருக்கிற ஃபேட் எல்லாம் கரைக்க முடியும். அது தவிர்த்து ஷோல்டர் ஜாயிண்ட், எல்போ ஜாயிண்ட், ரிஸ்ட் ஜாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணுற ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸும், சிம்பிள் காம்பவுண்ட் எக்ஸசைஸும் கூட இது. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஷோல்டர்ஸோட மசில்ஸ் அண்ட் செஸ்ட் மசில்ஸ், ஏன்னா நம்ம நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு கையை கொண்டு வரதால
இங்கே இருக்கிற மசில்ஸும் இன்வால்வ் பண்ண முடியும். ஸோ இதையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறோம். இது தவிர்த்து ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம உட்காந்தா மாதிரி பண்ணால், வெறும் நின்றா மாதிரி கையை மட்டும் எப்படி ஸ்ட்ரெச் பண்ணால் அவ்வளோவா ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகாது. வேறஸ் நீங்கள் காலையும் சேர்த்து இன்வால்வ் பண்ணும்போது நிஜமாகவே ஒரு ஹை இன்டென்சிட்டி எக்ஸசைஸ் இது. அதாவது டான்ஸ் மூமெண்ட் மாதிரி பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா இது நல்ல கேலோரிஸ் பர்ன் இருக்கும், வெயிட் லாஸை என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும். இது தவிர்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ரெகுலராக வெறும் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா போரிங்காக இருக்கு இல்லையா? ஸோ அந்த போர்டம் அவாய்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணிவிட்டு ஃபாஸ்ட் மூமெண்ட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கே ஒரு புது எனர்ஜி வரும். ஓ வா, நம்ம இதை மாதிரி பண்ண முடியாது டான்ஸ் கூட அப்படிங்கும்போது எப்பயுமே டான்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும். ஸோ அந்த எனர்ஜி உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி எக்ஸசைஸை மியூசிக்கோட ப்ளே பண்ணி நீங்கள் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் மியூசிக்கோட நான் பண்ணவே இல்லை எக்ஸசைஸ் அப்படின்றவங்க இந்த மூவ்ஸை பேக்ரவுண்ட் மியூசிக் ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு பண்ணி பாருங்களேன். நல்ல எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். அதோட ஃபீலே தனியாக இருக்கும். ஓகே, ஸோ இதை இன்னைக்கு ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. நாளைக்கு 5th day of series 11, அதாவது ஃபுல் பாடிக்கான மூவோட வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் டு மை சேனல் FITTY50. பாய்.